அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரவையை வச்சு எப்படி புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி செய்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 1/2 மணி நேரம் விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே வந்து தண்ணியாக இருக்குது, கீழே வந்து அந்த பால்லாம் இருக்குது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த பால் தனியாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் வடிகட்டியை வச்சு அதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அந்த ரவையை எடுத்துருங்க. கீழே உள்ள பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இது மாதிரி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா பால் வந்துடும். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் வந்து இந்த வந்த பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் விடாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஜெல்லி மாதிரி வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மில்க்கும் வந்து திக்காகிட்டே இருக்குது. ரவை மில்க்கும் இந்த மாதிரி நல்லா திக்காகிட்டே இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த சைடை வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன் இந்த ப்ராசஸை வந்து சீக்கிரமாக செய்கிறோன்னா, நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக செஞ்சு போட்டோன்னா நம்மளுக்கு நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இப்போயே நம்ம ரெடி பண்ணி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நெய்யும் ஜாஸ்தி ஆகாது. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருந்தேன் அந்த நெய் முந்திரியை சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த முந்திரிலாம் உள்ளே வந்து நல்லா உங்களுக்கு ஜெல்லாகும். இப்போ நான் வந்து ஒரு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கேரமலைஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அதுவே நல்லா கேரமலைஸ் ஆயிரும். தீஞ்சிராமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு தேன் மாதிரி இருக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. அந்த கேரமலைஸ் சிரப் ஊற்றிட்டே இருக்கும்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் மொத்தம் 200 கிராம் நெய் எடுத்திருந்தேன். கரெக்டாக இருந்தது. இதை வந்து நீங்கள் நெய்யிலையும் செய்யலாம், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லையும் செய்யலாம், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது வந்து நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்தால் தான் உங்களுக்கு சூப்பராக ஒட்டாமல் வரும். நீங்கள் இரும்பு கடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரவையை வச்சு நம்ம ஈஸியாக அல்வா செஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் அது எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், எடுக்கும் போதே ஒரு அல்வா எப்படி இருக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அந்த புதுவிதமான ரெசிபி போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் நிறைய ரெசிபிஸ் அண்ட் குக் வித் கோமல் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.